ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த ப்ளவுஸில் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இதில் நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதும் அண்ட் இந்த ட்ரேசிங் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதும் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 days ஆயிடுச்சு. ஸோ ட்ரேசிங் வந்து நல்லாவே ஸ்டேபிளாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 2 days கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதுக்கு இன்றைக்கி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆனால் அந்த ட்ரேசிங் வந்து அழியவே இல்லை, நல்லா இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம நெட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கல, நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நெட் கிளாத் வந்து உள்ளே அடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து சக்கரியோட பேஸ் கீழே ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஸ்டிச் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம சில்க் த்ரெட், சாரி கலரில் இருக்க சில்க் த்ரெட் வந்து 10 strands இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து 10 strands இருக்குது, 5x5 10 strands இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் நீடில் வந்து பார்த்திங்கன்னா பெல் பிராண்டில் நம்பர் 4 நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீடில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஒரு தடவை வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸை நம்ம எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸோடு சேர்த்து நமக்கு எங்கே வேணுமோ அங்கே பஞ்ச் பண்ணி கீழே வந்து நம்ம த்ரெட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக அந்த எண்டில் ஒரு நாட் கிடச்சிரும். ஸோ இதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம போடும்போது அதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ அது வந்து நம்ம சீக்வன்ஸில் கொடுத்துருக்கோம். நமக்கு அந்த அவுட்லைன் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அவுட்லைன் வந்து மறையிற மாதிரி நம்ம வந்து இந்த சீக்வன்ஸாக அங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா கீழே நம்ம நீடில் எடுக்கிற இடம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக எடுக்கணும், மேலே வந்து அந்த சீக்வன்ஸை பக்கம் பக்கமாக கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம அந்த லைன் வந்து க்ராஸாக போயிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரியே பார்த்து கொடுக்கணும். ஸோ க்ராஸாக போச்சுன்னா அந்த ஷேப் வந்து நீட்டாக வராது இல்லையா, ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் லைனாக வர்ற மாதிரியே நம்ம பார்த்து கொடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம அந்த த்ரெட்டை போட்டு நம்ம மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல மட்டும் நீடில் மேலே எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அதனால் அந்த கொஞ்சம் பக்கமாக இருக்க மாதிரி நீடில் எடுத்துக்கணும், அது கொஞ்சம் தள்ளி நீடில் எடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்து நீடில் கரெக்டாக பஞ்ச் பண்ண முடியல, மற்றபடி வந்து இது கரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெம்மில் போடுறதுக்காக அயன் நீடில் வந்து உடன் ஹேண்டில் இருக்கிற நீடில் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெஷின் த்ரெட்டு தான், நம்ம ப்ளவுஸ் கலரில் இருக்க நார்மல் மெஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் பீட், ஆன்டி கலர் சுகர் பீட் வந்து 2 பீடாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம நெட் கிளாத்தில் போடும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம எப்படி நார்மல் கிளாத்தில் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம நெட் ஃபேப்ரிக்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எங்கேயாவது நீடில் மாட்டுச்சு அப்படின்னா அதை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. ஸோ கரெக்டாக அதை கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஆனால் அந்த கிளாத்தை நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா எங்கேயாவது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம அந்த பிடிச்சி இழுக்காமல் சப்போஸ் எங்கேயாவது மாட்டுச்சு அப்படின்னா திருப்பி விட்டுட்டு ரிவர்ஸ் போயிட்டு திருப்பியும் போட்டுக்கலாம். அது முடிஞ்சோடனே அங்கே எண்ட் நாட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபில் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு ஒரு லீவ் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பேஸ் கொடுக்கறதுக்காக அதே ஜர்தோசியை வச்சு கீழே வந்து ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம். கீழே வந்து ஒரு பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸஸ் ஜர்தோசி போச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எண்ட் நாட் போட்டுக்கலாம். இது வந்து டல் கோல்டு ஜர்தோசி தான். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜர்தோசி கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் அங்கே போட்டுட்டு திருப்பியும் த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசியை த்ரெட்டில் லோட் பண்ணணும். ஸோ லீவ் ஸ்டிச் வந்து நம்ம 2 பக்கமும் அல்டர்னேட்டிவாக போட்டு வரலாம், இல்லைனா ஒரு சைடாகவும் போடலாம். ஸோ நான் வந்து ஒரு சைடாக போடுறேன். ஸோ சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு சைட் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைடு நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடித்தோம் இல்லையா, அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து நம்ம அந்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கணும்.
அடியில் நம்ம பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது நல்லா கவர் ஆகிற மாதிரி மேலே உள்ள ஜர்தோசியை நம்ம கொடுக்கணும். கீழே வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீடில் வந்து கொஞ்சம் அங்கங்கே மாட்டி தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஸோ சில இடங்களில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்போது கீழே உள்ள நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம நீடில் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெம் ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடும் அப்புறம் வந்து ஒரு ட்ராப் பீடும் சேர்த்து கொடுத்துட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு திருப்பி அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சின்ன ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். அதையுமே வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு தான் எகெயின் திருப்பி மேலே போகணும். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கேப் விட மாட்டோம்ல, ஸோ அதனால் கண்டினியூஸாக அப்படியே ட்ராப் பீடு அண்ட் ஒரு ஜர்தோசி மாற்றி மாற்றி அப்படியே கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ட்ராப் பீடும் ஜர்தோசியும் ஒரே தடவை நம்ம நீடிலில் வந்து லோட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஜர்தோசி வந்து மாட்டுது, நம்ம ட்ராப் பீடில் வந்து உள்ளே மாட்டுது. ஸோ எடுக்கும்போது பார்த்தா அது பிரிஞ்சு வந்துடுது, அந்த ஸ்ப்ரிங் வந்து விரிஞ்சிடுது. ஸோ அதனால் ஒரு பீடாகவே நம்ம எடுத்து போடுறது பெஸ்ட்டு தான். ஸோ இதுக்குமே வந்து நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம டூலிப் நீடில் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 24 or 23 எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடும் ஒரு ட்ராப் பீடும் கொடுத்துட்டு திருப்பியும் மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு ஜர்தோசி வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதுக்குமே வந்து நம்ம டல் கோல்டு ஜர்தோசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே டல் கோல்டில் வர்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது முடிஞ்சோடனே அங்கே எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப்க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல, அதே த்ரெட்டு தான். அந்த த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வந்து ஒரு லைன் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு மேலே வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கீழே வந்து எண்ட் நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா சாரியில் வந்து இந்த லாவெண்டர் கலரும் இந்த ப்ளூ கலரும் தான் மாறி மாறி வந்தது. ஸோ அதனால் இந்த அதே மாதிரியே மாறி மாறி நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த சக்கரியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சைடில் நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அதில் வந்து சுகர் பீடும் நம்பர் 2 ஆன்டிக் பீடும் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து ரவுண்ட் பீடு தான், ரவுண்ட் பீடு அப்புறம் வந்து சுகர் பீடு, இது ரெண்டும் மாறி மாறி எடுத்துகிட்டு அதையும் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ உள்ளே கொடுத்துட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளிப்பக்கமாக க்ராஸாக கொண்டு போகணும். அந்த அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் க்ராஸாக கொண்டு போயிட்டு அங்கேயும் ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடும் இந்த ரவுண்ட் பீடும் நம்ம வந்து லோட் பண்ணணும். இதே மாதிரியே அந்த சக்கரி சுற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பிகினர்ஸ் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஈஸியான ஒரு டிசைனாக தான் இருந்தது. ஸோ எண்டில் வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ சிம்பிளான ஒரு ஒர்க் தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். சுற்றி நம்ம அந்த புட்டா மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து அங்கங்கே சுகர் பீட் மட்டும் சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் பண்ணி அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வந்து அந்த சுகர் பீட்ஸ் அங்கங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உள்ளே இருக்க நம்ம நெட்டில் வந்து நான் எந்த ஒரு புட்டா ஒர்க்கும் கொடுக்கல. ஸோ இதுவே வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வெளியில் நிறைய ஒர்க் கொடுத்துட்டு உள்ளே வந்து ப்ளெயினாக இருக்கிறதே வந்து அழகாக இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து ஒர்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளஸ்டராக போயிடும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலரும் இந்த லாவெண்டர் கலரும் தான் மாற்றி மாற்றி நம்ம போட்டிருக்கோம். அந்த லீஃப்க்குமே வந்து ஸ்கை ப்ளூ கலருக்கு போட்டதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயே லீஃப்க்கு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நெட்லேயும் வந்து உள்ளே ஏதாவது வேணும் புட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் போட்டு அங்கங்கே கூட ப்ளேஸ் பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். மேலே நெக்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து ஹெவி ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் சக்கரியில் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல மேலே வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்டில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம அடியில் இருக்க நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த சைடுக்கு வந்து நம்ம நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது மேலே லைனிங் ப்ளேஸ் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு நெட் கிளாத் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஏன்னா ஒரே ஒரு ஸ்டிச்சில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஃபுல்லாகவே அந்த இடம் வரைக்குமே நெட் ஃபேப்ரிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.